இப்போ ரீசெண்டாக சைனா நடந்த அந்த ஒரு ஷாங்கை எக்ஸ்போவில் கெவின் ஃபெகே வந்து டூம்ஸ்டேவோட அந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க் மாதிரி எல்லாத்துக்கு தெரிஞ்சதுனால. பட் ஆனால் அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டில் லோக்கி வந்து சென்ட்ரல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. அதுவும் யாருக்குமே தெரியாத மாதிரி இன்டென்ஷனலாக அவர் வந்து மறைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல தான் வந்து இருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் த டைம் லைன். ஸோ அவரை நோக்கி தான் வந்து எல்லாருமே இந்த மூவியில் வந்து போகிறாங்க. அதுதான் இந்த மூவியோட மெயின் பிளாட்டே. ஸோ அதனால தான் அவர் வந்து எல்லா கேரக்டருக்கும் சென்டராக இருக்காரு. ஸோ அவரை நோக்கி தான் வந்து இந்த ஃபுல் மூவியும் போக போகுது. அவரை வச்சு தான் ஒரு கேரக்டர் வந்து மூவ் ஆக போகுது இந்த மூவியில். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக வந்து வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் டீட்டெயில் தான். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு மேலே வந்து டூம் இருக்கார். ஏன்னா டூம் வந்து மெயினாக லோக்கி தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. மற்ற எந்த கேரக்டருமே வந்து அவர் பார்க்கல. ஏன்னா அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டூமுக்கு கரெக்டாக சென்டராக கீழே வந்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோக்கி வந்து இன்விசிபிளாக இருக்கனால அவரை தேடி தான் வந்து டூம் ஒரு மிஷனில் வந்து போகிறாரு. ஏன்னா அவர் லோக்கி தான் வந்து இந்த ஒரு மல்டிவர்சல் கொலாப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காரு நடக்காமல். ஸோ அவரை கொன்னாதான் இந்த மல்டிவர்சல் கொலாப் வந்து ரேபிட் ஸ்பீடில் வந்து ஃபாஸ்டன் ஆகும். ஸோ அதுதான் வந்து டூமோட மிஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, தார், ஆண்ட்மேன், அந்த நியூ அவெஞ்சர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் வந்து லோக்கியை தேடி போகிற ஒரு மிஷனில் தான் இந்த ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து லோக்கி வந்து ஸ்டீவை பாஸ்டில் வந்து போய் மீட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு மல்டிவர்சல் கொலாப்ஸ் வந்து டாக்டர் டூம் மூலமாக ஸ்டீவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக லோக்கியை தேடி வந்து மிஷனில் வந்து போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி டிவியை வந்து ஒரு குவாண்டம் லெவலில் தான் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேபி ஆண்ட்மேன் வந்து அந்த ஒரு டிவியை குவாண்டம் லெவலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே லோக்கியை ஃபைன் பண்ணுற ஒரு மிஷனில் வந்து போகிற மாதிரி காமிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அதாவது நம்ம வந்து மூவியில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், அதுக்கப்புறம் புது கேப்டன் அமெரிக்கா அவரோட ஃபால்கன், ஷாங்ஷி அவரோட 10 ரிங்ஸோட, அதுக்கப்புறமா ஷூரி, இங்கே எம்பாக்கு இவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த திங், ஷூரி இவங்க 2 பேரும் ஒரு மிஷனில் வந்து போகிறாங்க. கேப்டன் அமெரிக்கா, புது கேப்டன் அமெரிக்கா அவரோட டீமோட ஷாங்ஷியோட சேர்ந்து அவர் ஒரு மிஷனில் வந்து போகிறாரு. ஷாங்ஷியோட மூவியில் போஸ்ட் கிரெடிட் சீனில் இந்த ஒரு சீன் வந்திருக்கும். அதாவது அந்த 10 ரிங்ஸ் வந்து ஒரு சிக்னல் இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கு மல்டிவர்சல்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த ஒரு சிக்னல் தேடி அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணி இவங்க யாருமே அந்த ஒரு மிஷனில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கூட சேர்ந்து. ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் டூமுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா டூம் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கூட சேர்ந்து அவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து பிரேக் பண்ணியிருப்பார். ஸோ அதனால மேபி அவரை தேடி கூட இவங்க கூட சேர்ந்து போகலாம். ஏன்னா அது ஒரு மல்டிவர்சல் மெசேஜாக இருக்குது அந்த ஒரு டைமில், அது என்னவோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் அதை தேடி வந்து போகிற மாதிரி காமிக்கப்படலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸ்மேனோட டீம் இருக்குது. ஆமாம், இதில் அந்த முக்கியமான 2 பேரை காணும். வேறு யார்? உல்வரின் டெட்பூல் தான். ஸோ உல்வரின் டெட்பூல் தான் வந்து இந்த ஒரு மூவியில் மெயின் பார்ட்டே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க லோக்கிக்கு அப்புறம். ஸோ 2 பேர்த்தையுமே வந்து காணும். மேபி அந்த ஒரு ஹைப் லெவல் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஹைப் பண்ணியிருக்காங்களே என்னமோ. பட் ஆனால் மூவியில் கண்டிப்பாக 2 பேருமே வந்து பர போகிறாங்க. ஏன்னா மல்டிவர்ஸ் மூவிலானே கண்டிப்பாக டெட்பூல் வந்து இருந்தே ஆகணும். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்பைடர்மேனையும் இந்த ஒரு மல்டிவர்சல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து பிராண்ட் வீடியோவில் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி லிங்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு டீம் பிரிஞ்சு தான் ஒரு மிஷனுக்கும் வந்து போகிறாங்க. பட் ஆனால் அது ஏன் கடைசியாக எல்லாருமே லோக்கி கிட்ட தான் வந்து வர போகிறாங்க. மூவியோட கிளைமேக்ஸில் அவர் பிகினிங்கில் லோக்கியை வந்து டூம் வந்து கொல்ல போகிறாரு. அதுவும் ப்ரூட்டலாக அவரோட ஹார்ட்டை வெளியே எடுத்து கொள்கிற மாதிரி ஒரு சீன் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ப்ரூட்டலான சீன் இப்போ வரைக்கும் மார்வல் இன்னும் ஹேண்டில் பண்ணவே இல்லை. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில இத்தனை வருஷங்கள் கழிச்சு. ஸோ பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டிஸ்னி இதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரில. ஸோ நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் டூம் வந்து லோக்கி கொண்டதுக்கப்புறமா இந்த ஒரு மல்டிவர்சல் ப்ராடக்ட் வந்து ரேபிட் ஃபாஸ்ட்டில் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துலையே இந்த மொத்த டீமே வந்து காலி பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா டூம் தான் இந்த ஒரு மூவியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து வின் பண்ண போகிறாரு. சீக்ரெட் வார்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரப்போகுது. எம்சிலே நம்ம இது வரைக்கும் பார்க்காத கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா
முக்கியமாக அந்த யங் அவெஞ்சர்ஸ்க்கான பொட்டன்ஷியல் வந்து சீக்ரெட் வார்ஸில் தான் அதிகமாக இருக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா அவெஞ்சர்ஸுமே இந்த மூவிலேயே இறக்க போகிறதா காமிக்க போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டூம்ஸ்டேவோட ஃபுல் மூவி ஸ்டோரி வேணும்னா, அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் more updates and informations about movies and series. Varta.